உங்கள் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் இப்போ வாட்ஸ்அப் ஆட் பண்ண முடியும்னு தெரியுமா? எஸ், ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, டைரெக்டாக உங்கள் கஸ்டமர்ஸை உங்களோட வாட்ஸ்அப்கே மெசேஜ் பண்ண வைக்க முடியும். இது கூகுளோட 2025 லேட்டஸ்ட் அப்டேட். ஒன் கிளிக்கில் உங்களோட இன்பாக்ஸ்க்கே மெசேஜ் வந்துடும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹாய், நான் அபிராமி ஃப்ரம் Infozub டிஜிட்டல் அகாடமி. ஏர்லியர் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் சேட் ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் ஜூலை 2021 கூகுள் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஃபார் சம் ரீசன். பட் இப்போ 2025 அதை மறுபடியும் கூகுள் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் திஸ் டைம் வாட்ஸ்அப் ப்ளஸ் SMS இன்டெக்ரேஷனோட. கூகுள் இந்த நியூ ஃபீச்சர் அப்டேட்டை ஃபர்ஸ்ட் சவுத் அமெரிக்காவில் லேட் 2024 டெஸ்ட் பண்ணாங்க. தென் யூஎஸில் ஜான் டு ஃபெப்ரவரி 2025 பண்ணாங்க. அண்ட் பை மார்ச் 2025 இட் ரோல்ட் அவுட் வேர்ல்டு வைட். மீனிங் நீங்கள் இப்போது இந்தியாவிலையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அது அவைலபிளாக இருக்குது. இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, கூகுளில் உங்கள் கஸ்டமர்ஸ் உங்களோட பிஸ்னஸ் நேம் போட்டு சர்ச் பண்ணுறப்போ நீங்கள் இப்படி தான் விசிபிளாக இருப்பீங்க. இங்கேருந்து ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். அண்ட் கெஸ் வாட், வாட்ஸ்அப் அண்ட் எஸ்எம்எஸ்க்கு 98% ஓப்பன் ரேட் இருக்குது, வைல் இமெயிலுக்கு ஒன்லி 20% தான் ஓப்பன் ரேட் இருக்குது. ஸோ உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களை ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ வித்தவுட் எனி டிலே இதை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் லாகின் பண்ணிக்கணும். ஸோ அதை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌசரில் உங்களோட பிஸ்னஸ் நேம் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ப்ரௌசரில் சர்ச் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரில் உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் லாகின்ல இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல் விசிபிளாக இருக்கும், இந்த எடிட் ஆப்ஷனோட. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல்னு சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் லாகின் பண்ண சொல்லும். லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இதிலிருந்து கூட நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட பிஸ்னஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போது இங்கேருந்து இந்த எடிட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் இந்த டேப்ஸில் காண்டாக்ட் அப்படின்ற ஒரு டேப் இருக்கா, இந்த காண்டாக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த சேட் ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு இருக்கா, இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணுங்கள். இதில் இருந்து இந்த வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களோட வாட்ஸ்அப் கிளிக் டு சேட் URL நீங்கள் ஆட் பண்ணணும். இங்கே தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் இது உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கிடையாது, உங்களோட வாட்ஸ்அப்போட கிளிக் டு சேட் URL. அதை தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அதை நீங்கள் எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன். https://wa.me/ உங்களோட வாட்ஸ்அப் நம்பர். உங்களோட நம்பர், நீங்கள் ஆட் பண்ண போகிற நம்பர் இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்தியாவில் இருக்கேன், என்னோட நம்பர் 9944640033 அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் இந்தியாவோட இன்டர்நேஷ்னல் கண்ட்ரி கோட் பார்த்தீங்கன்னா +91. என்னோட வாட்ஸ்அப் லிங்க் URL எப்படி இருக்கணும்னா https://wa.me/919944640033. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இதில் ப்ளஸ் ஆட் ஆகாது அண்ட் ஸ்பேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் லிங்க் ஜென்ரேட் பண்ணதுமே அதை காப்பி பண்ணி இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ எப்படி இந்த மெசேஜஸ் எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மறுபடியும் இந்த சேட்டை எடிட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் தெரியுது, இதில் நம்ம வாட்ஸ்அப் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபர்ஸ்ட் உங்களோட கண்ட்ரி கோட் ஆட் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட கண்ட்ரி கோட் என்னவோ அதை நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். தென் உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் SMS நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். இப்போது இது பெண்டிங்கில் இருக்குது. கூகுள் சைட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அது இப்படி தான் விசிபிளாக தெரியும். இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ண உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க. உங்களோட மொபைலில் கூகுள் சர்ச் போயிட்டு இதில் உங்களோட பிஸ்னஸ் நேம் போட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போது உங்களோட பிஸ்னஸ் நேம் இப்படி தான் விசிபிளாக இருக்கும். ஸோ இதில் உங்களோட வாட்ஸ்அப் தெரியுதா, இந்த வாட்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது உங்களோட வாட்ஸ்அப் தான் போகுதா, உங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு தான் போகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை எப்படி எனேபிள் பண்ணணுன்னு நம்ம லேப்டாப்பில் தான் பார்த்தோம். பட் நீங்கள் எப்படி அதை சர்ச் பண்ணி அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குறத நான் உங்களை மொபைலில் பார்க்க சொன்னேன். இது அப்படின்னு யோசிச்சிங்களா? அதை நீங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு இது ஏன்னு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்களோட கஸ்டமர்ஸ் கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல்லேருந்து டைரெக்டாக உங்களோட வாட்ஸ்அப் ஆர் எஸ்எம்எஸ்க்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸ்க்கு மல்டிபிள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருந்தாலும்
இந்த ஒரே வாட்ஸ்அப் லிங்க்கை உங்களால் எல்லா பக்கமும் யூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் அண்ட் எஸ்எம்எஸ்க்கு 98% ஓப்பன் ரேட் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களோட மெசேஜஸை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்களான்னெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை. நீங்கள் எஸ்எம்எஸ் அண்ட் வாட்ஸ்அப் ரெண்டுமே எனேபிள் பண்ணதுனால உங்களோட கஸ்டமர்ஸ் உங்கள் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தா நான் ஏன் உங்களை மொபைல்லேருந்து சர்ச் பண்ண சொன்னேன்றது உங்களுக்கு புரியும். இது மொபைலில் மட்டும்தான் விசிபிளாக இருக்கும் இப்போதைக்கு. டெஸ்க்டாப் அண்ட் கூகுள் மேப்ஸில் இப்போ வரல, மேபி ஃப்யூச்சரில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் எந்த ஒரு பில்டின் ட்ராக்கிங்கும் இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் பட்டனை எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே மேனுவலாக செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கூகுள் உங்களுக்கு எந்த ஒரு இன்சைட்ஸும் கொடுக்காது. நீங்கள் மேனுவலாக செக் பண்ணுறதுனால நிறைய மெசேஜஸ் வந்தால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ என்னதான் டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலும் அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸஸ் இதை எனேபிள் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களோட கஸ்டமர் கனெக்ஷன் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நியூ அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டுக்கு எங்களோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.